Hi, welcome. MGRERI Hotel Management College 2001 and 2004 batchmate. காலேஜ்க்கு வரும்போது என்னன்னா என்னோட ப்ராப்ளம் என்னன்னா, ஸோ நான் கம்ப்ளீட்டாக தமிழ் மீடியம் பேக்ரவுண்டுன்றதால எனக்கு எல்லா கிளாஸுமே இங்கிலீஷில் எடுப்பாங்க. ஸோ எனக்கு நிறைய புரியாத போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அது எப்படி சொல்கிறதுனா, என்னடா நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்ற பயம் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு தமிழில் எடுங்க நீங்கள். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பிரதிபா மேம் சரி, பிரபு சார் எல்லாருமே தமிழில் எடுப்பாங்க. ஸோ எடுத்துகிட்டு ஒரு முறை பிரபு சார் என்ன டிசைட் பண்ணார்னா, சரி நம்ம ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணி இங்கிலீஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதில் நம்ம எங்கள் காலேஜில் நிறைய கிராமத்தில் இருந்தால் பசங்க வந்தாங்க. அவங்க நிறைய தமிழ் மீடியம் பசங்க தான். ஸோ இங்கிலீஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ அது ஒரு ஃபீஸ் இருக்கிற கோர்ஸ் தான். லைக் ஒரு சர்டைன் அமௌண்ட் இருந்தது, ஒரு 1000 rupees அந்த மாதிரி இருந்தது. என்னன்னா அந்த காலேஜில் ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் அதிகமாகிடுச்சு. லைக் வென் இட் கம்ஸ் டு எஜுகேஷன், அப்புறம் அவங்க சொல்லி கொடுக்கறது அது ஒரு காலேஜ் மாதிரியே இல்லை. காலேஜ் லீவ் இருந்தால் கூட எப்படா காலேஜ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது. ஸோ அதில் விவேக் சார் சரி, நம்ம ராவ் சார் சரி, அதுக்கப்புறம் ஷாம் சார், ஸோ இவங்க எல்லாருமே நான் ப்ராக்டிக்கல் இல்லைன்னா என்னை எங்கே இருந்தாலும் கூப்பிட்டு நிற்க வச்சு, நீ கற்றுக்கணும், உன்னோட பேக்ரவுண்ட் அப்படி இருக்குது, நீ நல்லபடியாக வந்தே ஆகணும் கமல் அப்படின்னு சொல்லி கொடுத்து என்னோட எல்லா அந்த இதை உடச்சி என்னை ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆளாக ஆக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னோட காலேஜ் ஆஃப்டர் மை ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் இவங்களுக்கு நிறைய ஒரு பார்ட் இருக்குது. லைக் பிரபு சார், பிரதிபா மேம், இது ஆக்சுவலாக நான் ஹோல் ஹார்ட்டடாக சொல்கிறேன். ஸோ ஷாம் சாராக இருக்கட்டும், அப்புறம் விவேக் சாராக இருக்கட்டும், ஸோ சதீஷ் சாராக இருக்கட்டும், ஸோ எல்லாருமே என்னை கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் பார்த்தாங்க. ஸோ அது ஆக்சுவலாக எனக்கு காலேஜ் ஒரு நல்ல மெமரியாக எப்பயுமே நான் நினச்சிட்டு இருப்பேன். ஸோ அதனால் எப்பயுமே நான் காலேஜ் போகிறத சந்தோஷமாக தான் போவேன். இப்போ போய் பார்க்க போனால் கூட எனக்கு என்னடா காலேஜ் போகிறோமே அப்படின்ற மாதிரி இருக்காது. நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு அட்மாஸ்பியர் தான் நம்ம காலேஜில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை நான் எதுக்காக சொல்கிறேங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்க நமக்கு நம்மளை வீக்னஸாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு, சரி இந்த பையனுக்கு இந்த வீக்னஸ் இருக்குது, ஸோ இவனுக்கு இதை எப்படி ஸ்ட்ரென்த் ஆக்கலான்னு பார்த்து ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் பர்சனலாக கேர் பண்ணுவாங்க ஆக்சுவலாக நாங்கள் இருக்கும்போது. ஸோ அது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சி. ஸோ அதுக்கப்புறம் சரி கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம எப்படின்னா நல்லா வரணும், அட்லீஸ்ட் இவங்களுக்காகனா நல்லா வரணுன்றதால ஸோ ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஹார்ட். ஸோ அப்படி தான் என்னோடய ஜேர்னி ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆச்சு. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், நாங்கள் காலேஜில் இருக்கும்போது தோணும் என்னடா சொல்லி தராங்க இவங்க அப்படின்ற மாதிரி. நிறைய நாங்கள் க்ரீப்லாம் பண்ணியிருக்கோம். அதாவது சரியாக சொல்லி தரதில்லை, ஏன்னா எங்களுக்கு அவ்வளோதானே தெரியும் அந்த டைமில் எங்கள் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி அப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் வி கேம் அவுட் ஆஃப் காலேஜ், மற்ற காலேஜோட நாங்கள் நிறையவே கற்றுக்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நமக்கு அந்த குக்கிங் டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம காலேஜில் சொல்லி கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு. வெளியே போனதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஆக்சுவலாக நமக்கு எவ்வளோ கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் தெரியுது. அது வரைக்கும் நமக்கு அந்த இடத்தோட அருமை மேபி தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கஷ்டமே இல்லை. இன்ஃபேக்ட் தோஸ் ஹூ ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட், அதாவது நம்ம நல்லா அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா. ஏன்னா எந்த தொழில் வேணால் முடங்கும், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை கேட்ரிங் இண்டஸ்ட்ரியோ முடங்கவே முடங்காது. ஏன்னா சாப்பிட்ற வரைக்கும் நம்ம சமைச்சிட்டு தான் இருக்கணும். ஸோ சாப்பிட்ற ஆள் இருக்க தான் செய்வாங்க. ஸோ அதனால் இதை விட ஒரு பெஸ்ட் இண்டஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு பார்க்கவே முடியாது. ஸோ ஒவ்வொரு சில ரெஸ்டாரண்ட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்பெஷல் இது இருக்கும், அதெல்லாம் மெனுவாக போட்டு ஒரு மெனு கார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஸ்கில் செட் அதிகமாக வச்சுருக்கிறதால நாங்கள் மெனு போட்டு அதை பசங்களை சொல்லி கொடுத்து தென் வி பிரிங் அவுட் புட். ஸோ தட்ஸ் ஹவ் வி ஒர்க். when I entered Taj group of hotel, நான் செகண்ட் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் போனோம். லைக் தே ஹேவ் அ டிஎம்டிபி ப்ரோக்ராம், ஸோ வி ஹேவ் காமி லெவல் ப்ரோக்ராம். ஸோ அது எப்படி டிசைன் பண்ணாங்கன்னா, டிஎம்டிபி டைரக்ட் மேனேஜ்மெண்ட், காமி லெவல்னா ஹவு தே டிசைன் அவர் ப்ரோக்ராம் இஸ் பசங்க இனிமேல் எந்த ஷெஃப் வந்தாலும் அவங்க ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் they'll become ஷெஃப் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த காமி ட்ரைனிங் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட் பேட்சாக நானும் என்டர் ஆனேன் தாஜ் குரூப் ஆஃப் ஹோட்டலில். ஸோ டே ஒன்லேயே நான் ஃபுட் ட்ரையல் கொடுத்து தான் செலக்ட் ஆனேன்.
ஸோ டே ஒன்லேயே ஃபுட் ட்ரையல் கொடுக்குறதோ இல்லை கிச்சன் ஹேண்டில் பண்ணுறதோ ஒரு அடுப்பு பற்ற வைக்கிறதோ, அப்போ எண்ணெய் ஊற்றி எவ்வளோ சூட்டில் இருக்குது, எப்போ நம்ம வந்து டெம்பரிங் போடலாம், மேபி கடுகு உளுந்தம் பருப்போ இல்லை சோம்போ இல்லை பட்டை லவங்க ஏலக்காவோ எப்போ போடலான்றது கூட தெரியாமல் இருக்கிற பசங்களாம் இருப்பாங்க. ஸோ நம்ம என்னென்னா ஒரு 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 4 கோர்ஸ் மெனு, ஒரு 5 கோர்ஸ் மெனு ட்ரையல் கொடுத்து நம்ம வந்து ஜாபில் செலக்ட் ஆகி, ஸோ அதுக்கு வந்து நம்ம காலேஜ் எஜுகேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லாருமே நிறைய சம்பாதிக்கலாம், ஸோ ஐடி போகலாம் அப்படின்வாங்க. ஸோ இப்போ என்னென்னா ஐடியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்துருச்சு. இப்போது ChatGPT வந்துருச்சு, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. பட் நம்மளோட ஃபுட் இண்டஸ்ட்ரி யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு ஹியூமன் தான் வந்து குக் பண்ண முடியும், ஒரு ரோபோட் வந்து குக் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி இது எப்படின்னா இட் கம்ஸ் இன் ரிவர்ஸ். லைக் ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு பேக்கேஜ் எல்லாமே நிறைய இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க லே ஆஃப் பண்ணும்போது ஜஸ்ட் வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவோம், பட் அட் த எண்ட் ரொம்ப ஸ்டெடியாக நிற்போம். நான் என்னோட 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணேன். பட் இன்றைக்கி வந்து நான் ஐடி எம்ப்ளாயை விட, அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எம்ப்ளாயை விட நிறைய earn பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்போ எனக்கு எப்பயுமே ஒரு மைண்டில் என்னென்னா, ஸோ ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறதால நமக்கு எந்த ஒரு பெருமையும் இல்லைன்றது என்னோட ஒரு தாட் ப்ராசஸ்ன்றதால. ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் மோர். ஸோ அதனால் ஐ கேம் அவுட் ஆஃப் ஹோட்டல், ஐ வென்ட் டு லாட் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ். ஸோ ரெஸ்டாரண்ட்டில் நிறைய கற்றுக்கணும், ஃபஸ்ட்டு ஸ்கில் செட் பண்ணிக்கணும் டு என்ஷூர். அப்போ தான் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குன்றதால நிறைய ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்கில் செட் கிடச்சிச்சு, பட் மேனேஜரியெலாம் வந்து ஸோ ஐ வாஸ் லேக்கிங். ஸோ ஐ வாஸ் டிசைட் டு கோ டு 5-star ஹோட்டல். ஸோ அப்போது ஒபரே ஹோட்டல்ஸ் கிடச்சிது. ஸோ ஐ ஒர்க் தேர் ஃபார் 5 years. ஸோ அதுக்கப்புறம் தனியாக எதனா ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணோம், தனியாக எதனா ஒரு மீன்ஸ் லைக் தனியானா ஓனராக இல்லை, ஒரு ஓனர்ஸ் கூட ஜாயின் பண்ணி ரெஸ்டாரண்ட் பண்ணோம். ஸோ டு ப்ரூவ் அவர் ஸ்கில் செட் அப்படின்றதால. ஸோ அந்த நேரத்தில் எனக்கு கிடச்சது தான் இந்த லிவிங் ரூம். ஸோ லிவிங் ரூம் நம்ம இங்கே ஓப்பன் பண்ணும்போது லைக் நம்ம என்ன டிசைன் பண்ணோம்னா, நமக்கு வந்து சைனீஸ் ஃபுட் வேணாம், பிகாஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறதால. ஸோ இது பார்னு வரும்போது இது வெறும் பாராக இருந்துடக்கூடாதுன்றதால. ஸோ நம்ம வெறும் சைனீஸ் ஃபுட் இல்லாமல் இந்தியன் அண்ட் காண்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் ஃபார் இட். ஸோ அது ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் வேண்டாம், அந்த மாதிரி பண்ண வேண்டாம், அப்புறம் ஒரு பாருக்கு உண்டான இதுவே போயிடும். ஸோ இந்தியன் ஃபுட் வந்து யார் பாரில் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி. பட் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட், இல்லை நம்ம ஊரில் இந்தியன் ஃபுட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ பட் ஸோ ஒன்ஸ் அது நல்ல கிளிக் ஆச்சு, நல்லபடியாக ஆச்சு. ஸோ இது நம்மளை ஃபாலோ பண்ணி இப்போ நிறைய பேர் வந்து இந்தியன் ஃபுட் வச்சு தான் பார் பண்ணுறாங்க. ஸோ முதல்ல எப்படி இருக்குன்னா, பார்ஸோட ஸ்டைலே பார்த்தீங்கன்னா, ஸோ கிச்சனில் வந்து ஃபுட் வந்து பாருக்கு ஒரு சைட் டிஷ் மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து என்னென்னா, இங்கே வந்து ஃபுட் வந்து சாப்பிடணும், அதுக்கு வேணால் லிக்கர் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ வி ஹேட் செட் அவர் ஓன் ட்ரெண்ட். ஸோ அப்படி ட்ரெண்ட் செட் பண்ணி இப்போ எல்லாருமே வந்து தே ஆர் ஃபாலோயிங் ஆர் நம்ம ஃபார்மேட். ஸோ இதுதான் ஸோ லிவிங் ரூம். ஸோ நம்ம இப்போ வந்து சென்னையில் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இங்கே ஒரு 2.5 வருஷமாக ரன் பண்ணுறோம். கோயம்புத்தூரில் வந்து 14th of June ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்னென்னா இந்த ஃபார்மேட் தான் எல்லா இடத்துலையும் காப்பி பண்ணுற மாதிரி, லைக் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு ஹேவ் எனி ஏஷியன் ஃபுட். எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணிவிட்டு இந்தியன் ஃபுட் அண்ட் கான்டினென்டல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படின்றது. ஸோ வி ஹவ் மேட் தட் ஆஸ் அவர் யூஎஸ்பி, ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக அதை இது பண்ணிட்டோம். ஸோ நவ் மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர் டூயிங் லைக் விதவுட் சைனீஸ் அந்த மாதிரி. 2020 டிசம்பர். ஸோ டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணி 2021 ஹோல் இயர் போச்சு. ஸோ 2021 எங்களோட பிஸ்னஸ் பார்த்துட்டு, நம்ம எங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்துட்டு, ஸோ 2022 நம்ம ஃபஸ்ட்டு டைம்ஸ் ஃபுட் அவார்ட் வாங்குகிறோம். ஸோ 2022. ஸோ கன்சிகூட்டிவ்லி 2023 டைம்ஸ் ஃபுட் அவார்ட் வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஜொமேட்டோ அவார்ட் 2023 இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. லைக் கோவிட்க்கு அப்புறம் இப்போ அனௌன்ஸ் பண்ணி வி வான் ஜொமேட்டோ அவார்ட்ஸ். ஸோ ஜொமேட்டோ அவார்ட் வந்து எப்பயுமே ஃபுட்காக தான் கொடுப்பாங்க. ஸோ அதில் பெஸ்ட் ரெஸ்டோ பார், நல்ல ஃபுட் சர்வ் பண்ணுற பெஸ்ட் ரெஸ்டோ பார் ஜொமேட்டோ அவார்ட் கிடச்சிருக்கு. அப்புறம் ஈஸி டைனர் அவார்ட் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு ஆஃப் எக்ஸலன்ஸ் லிவிங் ரூம். ஸோ இந்த 2 வருஷத்தில் 4 டிஃப்ரெண்ட் அவார்டு வாங்கியிருக்கோம்.